ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜூலை வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காலை உணவு திட்டத்தை நம்ம சிஎம் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு விரிவாக்க திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த துறைக்கு கீழே வருதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே இது வருது. இதனால் எக்ஸ்ட்ராவா எத்தனை பேர் பயனடைறாங்கன்னா 4.38 லட்சம் பேர் பயனடைறாங்க. இந்த திட்டம் எப்ப இருந்து செயல்படுறாங்கன்னா செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் என்று செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது இந்தியாவின் பால மனிதர் அப்படின்னு நம்ம யார் சொல்றோம்னா பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா, சேதுபந்து அப்படின்னு நம்ம யார் அழைக்கிறோம்னா கிரிஷ் பரத்வாஜ். இவர் தனது 76வது வயதுல சுல்லியா அப்படிங்கிறது கர்நாடகாவில் அங்க காலமாயிட்டாரு. இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள தொலைதூர அணுக முடியாத கிராமப்புறங்களை இணைக்கிற 140க்கும் மேற்பட்ட குறைந்த செலவிலான சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொங்கு நடைபாடங்களை கட்டியதற்காக இவர் ரொம்ப ஃபேமஸா போட்டப்பட்டாரு. இவருக்கு விருது வழங்கியிருக்காங்க. ஆமா, விருது வழங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது 2017 வழங்கியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் மற்றும் சோசியல் சர்வீஸ் சிறந்த பங்களிப்பு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது நலம் ஏ. இது வந்து எதுக்குன்னா அவுட் பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் புக்கிங். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம இப்ப டாக்டர் பார்க்க போனோம்னா 1 hour 2 hour வெயிட் பண்ற மாதிரி வரும். அப்படி இல்லாம நம்ம இந்த வாட்ஸ்அப்ல நம்ம புக் பண்ணிட்டோம்னா எந்த டைம்ல வர சொல்றாங்களோ அந்த டைம் போய் நம்ம டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட். இது இப்ப எங்க நடைபெற்று இருக்குன்னா ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுவாச மருத்துவம் மற்றும் இதவியல் துறையில் இது தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரீநேம் சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்படி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமா சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேரை மாத்தணும்னே டக்குனு மாத்த முடியாது. அதுக்கு சில அமெண்ட்மெண்ட் செய்யணும். என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் தி ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ் 1978 அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து யுடிசி பிளஸ் அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளியில இடைநிறுத்தம் சீராக குறைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. வருஷத்தை கம்பேர் பண்ணிருக்காங்க. 2024 25ல 2.3 இருந்தது. 2025 26ல 1.8 குறைஞ்சிருக்கு. இந்த டேட்டா வந்து இருக்குன்னா ஆயத்த பள்ளி அதாவது பிரைமரி ஸ்கூல். அடுத்து மேல்நிலை பள்ளி கல்வி மட்டத்தில் இதே வருஷத்துல 8.2 இருந்தது 7.0 கணிசமா குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா மாணவர்களை தக்க வைக்கிறோம், மாணவர்களே படிக்கிறதுக்கான ஈடுபாடு மேம்பட்டுள்ளதை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம மெயின்ஸ்ல எழுதிக்கலாம். ஆனா நமக்கு எப்படி பிரிலிம்ஸ்ல क्वेश्चन கேட்பாங்கன்னா யுடிசி பிளஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது இல்ல இது யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் அடுத்து இப்போ ஆணவ கொலை எல்லாம் நடக்குதுல, இந்த ஆணவ கொலை எல்லாம் தடுக்கிறதுக்காக ஏன் நடக்குதுன்றதுக்காக ஒரு கமிஷன் போட்டுருக்காங்க. அந்த கமிஷன் யார் பேர் என்ன கேட்டீங்கன்னா நீதிபதி KN பாஷா ஆணையம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி டிலே ஆகும் சொல்லிருக்காங்க. நமக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஆன்டி ஹாரர் கில்லிங் லா படி எந்த ஆணையம் நமக்கு செயல்படுறாங்க நீதிபதி KN பாஷா தலைமையில் இந்த ஆணையம் செயல்படுது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நம்ம பிரதமர் மோடி இந்தோனேஷியா பயணம் மேற்கொண்டார் பாத்தீங்களா. அப்போ இந்தோனேஷியா அதிபரோட ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த அதிபர் யாருன்னா பிரபாவோ சுபியாவோ. இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரம்மணன் அந்த கோயிலுக்கு அவர் போயிருக்காரு. அந்த கோயில புனரமைப்பு செய்யறதுக்கு எங்க இந்தியா சார்பா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரதமர். இந்தியா சார்பா யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்திய தொல்லியல் துறை முன்னின்று அந்த புனரமைப்பு பணியை செய்ய போகுது. இந்த கோயில் பிரம்மணன் கோயில் இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகும். சரி, இந்த கோயில வேற யார் இருக்காங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதா இது. இந்த கோயில வேற என்ன சுவர்கள் இருக்கிற ராமாயணம் மற்றும் பாகவத புராணத்தின் சித்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது AISHE இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு தான். இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எந்த வருஷத்தோட ரிப்போர்ட் 2022 23 மற்றும் 2023 24 ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கானது. அதோட டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மொத்த மாணவர்கள் சேர்க்கை 2023 24 கல்வியாண்டு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை 4.5 கோடியாக ஒரு புதிய சாதனை எட்டியது. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 18-25 வயதுக்கு உட்பட்டோருக்கான மொத்த சேர்க்கை வீதம் 30% மேம்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டாஸ் நம்ம மெயின்ஸ்ல தான் எழுதணும். நமக்கு பிரிலிம்ஸ்ல எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா இந்த AISHE ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படி சொல்லணும். இது யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லணும். அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்து இப்போ ஆல்ரெடி நம்ம UDC பிளஸ் பார்த்தோம் பாத்தீங்களா. அவங்க கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோக்கு திருப்பி வந்து சொல்லிருக்காங்க. அதை எப்படி சொல்லிருக்காங்க தமிழ்நாடு தான் அதிகமான முன்னிலை வைக்கிறாங்க. அதாவது கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல பிரைமரி எஜுகேஷன்ல தமிழ்நாடு வந்து அதிகமான மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கிறோம். தொடக்க நிலையில 92% கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இருக்கு. உயர் தொடக்க கல்வியில 95% கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இருக்கு. டிராப் அவுட்டே கிடையாது. அடுத்து இடைநிலை பள்ளியில 97% வந்து கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இருக்குது. இதுல கொஞ்சம் இடைநிற்றல் விகிதம் இருக்கு 6.2%. ஆனா தேசிய சராசரி பாத்தீங்கன்னா 9.5% இருக்கு. அடுத்து மேல்நிலை பள்ளியில +1 85% கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இருக்கு. அடுத்து மாணவர் ஆசிரியர் விகிதத்தை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல 22 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆசிரியர் இருக்கு. ஆனா தேசியத்துல பார்த்தோம்னா 24 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்துல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இப்போ நம்ம புது அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தையும் பேர் மாற்றம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி மகளிர் விடியல் பயணம்ன்றத மகளிர் பயணம் சொல்லிட்டு நான் முதல்வர் திட்டம் என்ற திறன் தமிழ்நாடு என்று பேர் மாற்றப்பட்டுள்ளது. முதல்வர் படிப்பகம்ன்றத படிப்பகம் என்று பேர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்தது இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா அது ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துறேன். யுடிசி பிளஸ் சர்வேவை ரிலீஸ் பண்றவங்க யாருன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. இது எப்ப இருந்து இருக்குன்னா 2018-19 இருக்கு. இவங்க எதை டீல் பண்றாங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் இன் இந்தியாவை டீல் பண்றாங்க. அது AISHE இவங்க யார் ரிலீஸ் இந்த அமைப்பு யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் 2010-11 இருந்து இருக்கு. இவங்க எதை டீல் பண்றாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இந்தியாவை டீல் பண்றாங்க. அடுத்து ஃபுல் ஃபார்ம் யுடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ். AISHE ஃபுல் ஃபார்ம் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். அடுத்து உலக அளவில் அதிகமான மீன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு FAO அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக மீன் உற்பத்தியில இந்தியா சுமார் 8% பங்களிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உள்நாட்டுல நன்னீர் மீன் உற்பத்தியில இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக அளவில் மீன் உற்பத்தியில முன்னிலையில் உள்ள முதல் 5 நாடுகள் தரவரிசை செய்வது சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், வங்கதேசம். அடுத்தது உலகிலேயே முதன்முறையாக வாரம் ஒரு முறை மட்டும் செலுத்தப்படும் அவிக்லி இன்சுலின் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய நிறுவனம் இது நோவோ நோர்டிஸ்க். சரி, இந்த ஊசியை நம்ம டெய்லி பயன்படுத்தாம வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துறதுனால 52 முறை பயன்படுத்தினா போதும்.
அடுத்தது உத்தராகண்ட் பிகம்ஸ் இந்தியா 6th fully literate state. இப்போ உத்தராகண்ட்ல 98% வந்து எழுத்தறிவு அளவுகோல் கடந்ததன் மூலம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் 6வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக ஆனது. இப்போ இதுக்கு முன்னாடி இது 6வது, இதுக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. யாருடைய திட்டத்தின் கீழ இருக்காங்க பாப்போமா? தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 மற்றும் ULAS. இந்த திட்டத்தின் கீழ அந்த 5 ஸ்டேட் எதுனா மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேஷ் மற்றும் சிக்கிம் ஆகிய 5 மாநிலங்கள் இணைந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லை ஜூலை 8, 2026 அன்று இந்த உத்தராகண்ட் இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க. சரி, இந்த 98% எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்களிடையே ஒரு மாநிலத்தில் எழுத்தறிவு விகிதம் 95% தாண்டும் போது அந்த மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக கல்வி அமைச்சகம் வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் 98வது கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கார். யார் அவர்? தமிழ்நாட்டின் நாகர்கோவிலை சேர்ந்த 17 வயது இளைஞனுமான சதுரங்க மேதையான அஸ்வந்த் எஸ் அவர் தான். இவர் எந்த இடத்துல தன்னுடைய கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்னா புனேவில் நடைபெற்ற சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதி சுற்றில் அமெரிக்காவின் FM கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து தனது 3வது மற்றும் இறுதி கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்றார். அடுத்தது 2027 குளோபல் AI சமிட் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகர்ல அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜூன் 21-22 நடைபெற உள்ளதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கேம்பா கிளியர்ஸ் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் ரிவர் டால்ஃபின்ஸ் 3 அதர் ஸ்பீசஸ். அதாவது இந்த கேம்பாக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், காம்பன்சேட்டரி அஃபார்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 புதிய வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. அந்த 4 வனவிலங்கு எது? ரிவர் டால்ஃபின்ஸ், ஸ்னோ லியோபார்ட்ஸ், வைல்ட் வாட்டர் பஃபலோ, இந்தியன் ரைனோசரஸ். சரி, இதே அமைப்பு வேற ஒரு இதுக்காகவும் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. ஒரு யோஜனாக்கு இதுனா ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா. இந்த யோஜனாக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா 15,000க்கு மேற்பட்ட ஸ்கேர்டு குரூப்ஸ், அந்த காடுகளை வளர்க்கறதுக்காக. ஸ்கேர்டு குரூப்ஸ் வந்து கோவில் காடுகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த கோவில் காடுகளை யார் வளர்ப்பாங்க, யார் இருப்பாங்க? ட்ரைபல் பீப்பிள் அந்த காடுகளை தெய்வமா வணங்குவாங்க. அங்கதான் தங்கி சில மரங்கள் நட்டு வளர்ந்து வருவாங்க. இந்த மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கேம்பா வந்து அமௌண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த காடுகளை வளர்க்கறதுனால நமக்கு என்ன சுற்றுச்சூழலையும் பாரம்பரியம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம பிரதமர் போனாரு நம்ம பார்த்தோம். அப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நம்ம மோடி வந்து என்ன அறிவிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்த உள்ளது மற்றும் 2036 ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியா நடத்துவதற்கு தீவிரமான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொன்னார். நிறைய சொன்னார், இதையும் சேர்த்து சொன்னார். அடுத்தது INS மகேந்திரகிரியை பற்றி பார்ப்போம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 6வது ப்ராஜெக்ட் 17A போர்க்கப்பலான INS மகேந்திரகிரி ஜூலை 11, 2026 அன்று விசாகப்பட்டினத்தில் இந்திய கப்பற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டது. யார் தலைமையில் இணைக்கப்பட்டது? ராஜ்நாத் சிங். நம்ம தற்காப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்தியாவின் தற்சார்பு மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக இது அமைந்தது. சரி, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 75% அதிகமான பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். அடுத்தது அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள இக்கப்பல் வான்வெளி, கடல், மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை முறியடிக்கும் திறன் கொண்டது. கப்பற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள கப்பல் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசு நிகழ்ச்சிகளுக்கான புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒரு மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மாநில பாடல் தான் பாடணும், அடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடணும், அடுத்து தேசிய கீதம் பாடணும். அப்படி அதன்படி நம்ம தமிழ்நாட்டில் மாநில பாடல் இருக்குது, நீராறும் கடலோர பாடல் பாடின பின்னாடி தான் வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாலும் தெரியும், ஆஸ்திரேலியா கிட்ட உரேனியம் வந்து வாங்குறதா மோடி வந்து அறிவிச்சார். தெரியும் யுரேனியம் வாங்குறதுனா டக்குனு வாங்க முடியாது, ஒரு அக்ரிமெண்ட் போடணும். சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டா தான் யுரேனியத்தை தருவாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு எதுக்காக யுரேனியம் தேவைப்படுதுன்னா சிவில் அணு உலைக்கு நிறையான எரிபொருள் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த யுரேனியத்தை நம்ம வாங்குறோம். இப்படி நம்ம அந்த யுரேனியத்தை நம்ம அணு உலையை பயன்படுத்துறதுனால 2047ஆம் ஆண்டுக்குள் அணுசக்தி திறனை 100 ஜிகாவாட் விரிவுபடுத்தும் இந்தியாவின் இலக்கை அடையவும் இது உதவும் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஞானபீட விருது பற்றி பார்ப்போம். கவிஞர் வைரமுத்து 60வது ஞானபீட விருது பெற்றிருக்காரு. அதனால ஞானபீட விருதுனா என்னன்னு சொல்லிட்டு அதை சொல்றேன். இது ஞானபீட விருது என்பது இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் பழமையான இலக்கிய விருதாகும். இது இலக்கியத்திற்கு மிக சிறந்த பங்களிப்பை வழங்கிய எழுத்தாளர்களுக்கு பாரதி ஞானபீட அறக்கட்டளையால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. 1961 நிறுவப்பட்ட இந்த விருது 8வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள 22 இந்திய மொழியில் ஏதேனும் ஒன்றிலும் ஆங்கிலத்திலும் உள்ள படைப்புகளும் அங்கீகரிக்கப்படுகிறது. சரி, ஃபர்ஸ்ட் இதை யார் வாங்கினாங்க? 1961ஆம் ஆண்டு மலையாள கவிஞர் ஸ்ரீ சங்கர குருவிற்கு அவரது ஓடக்குழல் என்ற கவிதை தொகுப்பிற்காக வழங்கப்பட்டது. தமிழ்ல யாராவது ஞானபீட விருது வாங்கிருக்காங்களா? கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு முன்னாடி வாங்கிருக்காங்க. அகிலன் 1975 சித்திரப்பாவை நாவலுக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து வைரமுத்து அவர்கள் 2026 வாங்கியிருக்காரு. புகழ்பெற்ற கவிஞர் பாடல் வைரமுத்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இலக்கிய பங்களிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து ஜெயகாந்தன் 2002 வாங்கியிருக்காரு. தமிழ் இலக்கியத்திற்கு இவர் ஆற்றிய ஒட்டுமொத்த பங்களிப்பை பாராட்டி இவருக்கு ஞானபீட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி 79வது வயசுல காலமானார். இவருடைய இயற்பெயர் தெரியுமா? பூ மாணிக்க வாசகம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவர் வந்து அஞ்ஞாடி அப்படின்ற நாவலுக்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, வெக்கை அப்படின்னு ஒரு நாவல். இது வந்து திரைப்படமாக ஏற்கப்பட்டுள்ளது. வெற்றிமாறன் தயாரிப்பில் தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன் திரைப்படம் தான் அது. அடுத்தது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூலை 14 இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் பயணம் மேற்கொள்ளார். அவர் யாரு? அனில் மேனன். ஜூலை 14 அன்று கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் ஏவுதளத்திலிருந்து சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் தனது பயணத்தை தொடங்குறாரு. 8 மாதம் தங்கியிருந்து அங்க வேலை பார்க்க போறாரு. இந்திய வம்சாவளினால நம்ம கொஸ்டின் பார்க்கணும். அடுத்தது நலம் TN போர்ட்டல். இது எதனுடைய பார்ட்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் ஃபவுண்டேஷனுடைய பார்ட் தான் இந்த நலம் TN போர்ட்டல். இதுல வந்து ஒரு ஃபண்ட் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அது என்ன ஃபண்ட்னா CSR கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல யாரெல்லாம் இந்த ஃபண்டுக்கு காசு தரலாம் கேட்டீங்கன்னா யார் வேணா தரலாம். மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் பங்களிப்பு, தனியார் நன்கொடைகள். இந்த நன்கொடைகளை வச்சு வெளிப்படைத்தன்மையா பொறுப்புடன் கூடிய தளத்தை வருது. அதாவது இந்த ஃபண்ட் எல்லாம் நாங்க எதுக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்றத வெளிப்படைத்தன்மையா போறாங்க. இந்த ஃபண்ட் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவோம், மேம்பட்ட மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வோம், அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள உள்ளூர் மருத்துவமனைகள் நேரடி முதலீடு செய்யவும் இந்த ஃபண்டை பயன்படுத்த போறாங்க. நம்ம ஏற்கனவே நலம் ஏ ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா? அது வேற இது வேற. இது வந்து ஒரு போர்ட்டல், ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்றது. இந்த நலம் ஏன்றது அவுட் பேஷன் அப்பாயின்மெண்ட் புக்கிங்.
அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இன்வெஸ்ட் பிட்ஸ் ஃபார் ஸ்கீம் டு கிஃப்ட் கோல்ட் ரிங்ஸ் டு பேபிஸ் born in government hospitals. அதாவது 1 கிராம் தங்க மோதிரம் தராங்கன்னு சொன்னாங்க, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின்படி அதுல TNMSC அவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் போட்டுருக்காங்க. யார் டெண்டர் கொடுத்தாங்க நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனா இது தாய்மாமன் தங்க மோதிரம் யார் எலிஜிபிள் பர்சன் மட்டும் நான் சொல்றேன். தாய் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும், மாநிலத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்திருக்க வேண்டும், ஜூன் 22 அன்றே இல்ல அதுக்கப்புறமா அரசு மருத்துவமனையில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இதற்கு தகுதியானவர்கள். இது எப்ப தெரியுமா தொடங்குது? செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த நாள் தொடங்குது. கடைசியானது தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட அகலாய்வில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சதுர வடிவ செங்கல் படிக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்டைய தமிழர்களின் மேம்பட்ட நீர் மேலாண்மைக்கு இது மிக சிறந்த சான்றாக திகழ்கிறது. அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்றேன். ஏதாவது நிறை குறை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.